தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனவரி 28 சென்னை அறிவாலயத்தில் நடந்தது. திமுகவின் லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டுக் குழுவைச் சேர்ந்த TR பாலு, KN நேரு, பெரியசாமி, திருச்சி சிவா, R ராசா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். காங்கிரஸ் தரப்பில் முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், மேலிட பொறுப்பாளர் அஜோய் குமார், தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி ஆகியோர் பங்கேற்றனர். அவர்கள் 21 தொகுதிகளின் பட்டியலை வழங்கி அதில் 12 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குமாறு கேட்டிருந்தனர். ஆரணி, திருவள்ளூர், திருச்சி, கரூர், சிவகங்கை ஆகிய 5 தொகுதிகளை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க முடியாது என திமுக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. கடந்த லோக்சபா தேர்தலில் புதுச்சேரியுடன் சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் 9 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த முறை புதுச்சேரியுடன் சேர்த்து காங்கிரசுக்கு 7 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. இதை முதற்கட்ட பேச்சின் போது திமுக குழுவினர் காங்கிரசாரிடம் சொல்லிவிட்டனர். இதனால் தான் அன்றைய தினம் உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் அடுத்த கட்டமாக பேசும் முடிவுக்கு வந்தனர். குறிப்பாக ஸ்பெயின் சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் திரும்பி வந்ததும் பேசிக் கொள்ளலாம் என இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையை தள்ளி வைத்தனர். ஸ்டாலின் தமிழகம் திரும்பிவிட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என காங்கிரசுக்கு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் கூட்டத்தில் யார் யார் பங்கேற்க உள்ளனர் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. சென்னையில் வரும் 13ஆம் தேதி நடக்க இருந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே வருவதாக சொல்லப்பட்டது. அன்றைய தினம் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு முடிவாகாததால் கார்கேயின் சென்னை வருகை 18, 19ஆம் தேதிக்கு தள்ளிப்போகிறதாம். அதுவும் அதிகாரப்பூர்வமாக முடிவாகவில்லை என தெரிகிறது.